பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இம்பாக்ட் பண்ணுவோம். ஏன்னா படத்துல அந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணிருக்காரு. அவர் அந்த படத்துல சிஎம் இல்லையா, நான் 2011 சிஎம் ஆயிட்டேன். எப்படி அது அவர் ஓட்டு வாங்கி சிஎம் ஆறாரு, நான் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்கேன். எதுக்கு ஓட்டு போடுறா, யாருக்கு ஓட்டு போடுறா, ஏன் ஓட்டு போடுறேன்னு தெரியாம ஓட்டு போட்ட ஒரு காமன் மேன் சிஎம். அந்த மாதிரி இந்த சிஎம் இல்ல. இப்ப வரப்போறவர் ஒரு பயங்கரமான ஒரு வாக்குறுதி வச்சிருக்காரு. அவருடைய கொள்கை பரப்பு சொல்லல, நான் ஒரு வாக்குறுதி சொல்றேன். வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் நியூஸ் L2 ஒன்றாம் திரைப்படத்திற்கு வருகை தர இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்டர்டைன்மெண்டை அள்ளி தருவதாக எங்களது தலைவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவரை பேச அன்புடன் அழைக்கிறோம். திரு தொழிலா தாமஸ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். சார் இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்க்கவே இல்லை சார். ரொம்ப ஃபேஷனா இருக்கு சார், மாடர்னா இருக்கு சார். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎம்ஸ் எல்லாம் எப்படிதான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டா இங்க ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேல்ல இந்த கிராண்டியர்ல ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். And what makes me even more happier is that I got to work with Rajat and Lalit and Manju Ji and all, and again with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. I look konjam scenes da irundhathu, ana the impact அந்த கேரக்டர் என்னோட கரியர்ல எனக்கு கொடுத்தது இட்ஸ் ஹியூஜ். அதனால ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. சார் சார் ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சிஎம்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒருவேளை நீங்க சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? அது மாதிரி காஸ்டியூம்ல கேட்கல சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கு இப்போ ஒரேடியே சொல்ல முடியாது. அதெல்லாம் பெரிய விஷயம். அதை யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்றேன். கரெக்ட் சார், நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.